இன்பத் தமிழ்ச் சோலைக்கும் இனிய தமிழ் பக்தர்களுக்கும் திருமாலின் திருவடி தொடங்கி இன்றைய நாளை இனிதே தொடங்குவோம். மெய்யன்பர்களே, நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைந்த பண்பாளா, வாயில் கடைகழியா உள்புக காமர் பூங்கோவில் இடைகழியே பற்றியினி என்று பொய்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோவலூர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ளது. கடலூர் மற்றும் விழுப்புரத்திலிருந்தும் காட்பாடி ரயில் பாதையில் திருக்கோயிலூர் ஒரு ரயில் நிலையமாகும். திருச்சியிலிருந்து வேலூர் செல்லும் பேருந்துகள் இவ்வூர் வழியாக செல்கின்றன. பாத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் இவ்விரண்டும் இத்தலம் பற்றி விவரித்து பேசுகிறது. பகவான் தனது வாமன அவதாரத்தை தம்மை குறித்து தவமிருந்த முனிவர்க்காக இத்தலத்தில் மீண்டும் ஒருமுறை வாமன அவதாரத்தை காட்டிக் கொடுத்ததாக ஐதீகம். பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்றாகும். வாமன திரிவிக்ரம அவதார ஸ்தலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணன் கோயில் என்றே வடமொழி நூல்கள் குறிக்கின்றன. ஆழ்வார்கள் முதலாக பாடப்பட்ட திவ்ய தேசம் இதுதான். பெருமாள் வாமன அவதாரம் எடுக்கும் முன்பே கிருஷ்ண கோவில் என்று பிரதானமாக வழங்கப்பட்ட இத்தலத்தின் தொன்மை பல சதுர்யுகங்களுக்கு முந்தியதாகும். கோபாலம் என்னும் சொல்லி கோபாலன் என தெரிந்தது. அந்த ஆயனான கோபாலன் எழுந்தருளியுள்ள ஸ்தலமே திருக்கோவலூர் ஆயிற்று. தட்சிண பினாகினி எனப்படும் தென்பண்ணை ஆற்றின் கரையிலே இத்தலம் அமைந்துள்ளது. மகா ஞானிகளும் நாரதரும் கிண்ணறர்களும் இந்த கிருஷ்ண கஷேத்திரத்தில் தவம் செய்தனரென்றும் தானும் இந்த கஷேத்திரத்தில் தவமிற்றதாக கூறிய பிரம்மன் மார்க்கண்டேயரின் தந்தையான பிருகண்டு முனிவர் எம்பெருமானின் வாமன அவதாரத்தை காண விரும்பி தவமாற்றிய ஸ்தலம் இதுதான் என்று பாத்ம புராணத்தில் 8 அத்தியாயங்கள் பாத்ம புராணங்களில் 8 அத்தியாயங்களில் பிரம்மன் கூறியதாக இத்தல வரலாறு பேசப்படுகிறது. முன்னொரு காலத்தில் மகாபலி என்னும் மன்னன் ஒருவன் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி புரிந்து வந்தான். இருப்பினும் இம்மன்னன் தேவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து இன்னல்களை விளைத்து வந்தான். அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் இம்மன்னனுக்கு குருவாக இருந்து இம்மன்னனுக்கு சர்வசக்திகளையும் அளித்து தேவர்களை துன்புறுத்தவும் தூண்டி வந்தான். இந்த காலகட்டத்தில் புத்திர பேரில்லாத ரிஷி தம்பதியரான காஷ்யபர், அதித்தி ஆகிய இருவரும் திருமால் குறித்து புத்திர கோமாஷ்டி யாகம் செய்து வந்தனர். இந்நிலையில் மகாபலியின் துன்பம் பொறுக்க இயலாத தேவர்கள் திருமாலை துதித்து தம்மை காத்துருள வேண்டுமென விண்ணப்பிக்க புத்திர பேர் வேண்டி மகாயாகம் செய்து கொண்டிருக்கும் காஷ்யபர், அதித்தி தம்பதிகளுக்கு புத்திரராக அவதாரம் எடுத்த மகாபலியை ஒழித்து உங்களுக்கு இன்னல்களை போக்குகிறேன் என்று வாக்கருளினார் பெருமாள். ரிஷி தம்பதிகளின் யாகத்தை மெச்சிய விஷ்ணு அவர்களுக்கு மகவாக அவதரித்து குட்டையான வடிவம் கொண்டவனான வாமனமூர்த்தியாக வளர்ந்து பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டார். பிரம்மச்சரியம் மேற்கொண்டதும் பூமிதானம் பெறுவதற்காக மகாபலி சக்கரவர்த்தியிடம் வந்தார். குட்டையான வாமன ரோமத்தை கண்டு வியந்த மாவலி ஏளனங்கலந்த புன்னகையுடன் என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு 3 அடி மண் வேண்டுமென வாமனன் கேட்க, இதென்ன பிரமாதம், இப்போதே தந்தேன் என்று வாக்களிக்க தாரை வார்த்து தானம் கொடுக்க ஆயத்தமானான். வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்றும் தனது சீடன் வீணாக வீழ்ந்துவிடப் போகிறான் என்பதை உணர்ந்த சுக்கிராச்சாரியார் மாபலியிடம் உண்மை உணர்த்தி தானம் கொடுப்பதை நிறுத்தச் சொன்னார்.
கொடுத்த வாக்கை மீறாத குணம் படைத்த மாவலி தானம் கொடுத்தே தீருவேன் என்று அவ்வாறு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணனே எனில் அவருக்கு தானம் கொடுப்பதும் தமக்கு பெருமைதான் என கூறி தாரை வார்க்க தொடங்கினான். இந்நிலையிலும் இதை தடுக்க நினைத்த சுக்கராச்சாரியார் ஒரு சிறிய வண்டின் வடிவமாக உருவெடுத்து தாரை வார்த்து கொடுக்கும் கமண்டலத்தின் துவாரத்தை அடைத்து கொண்டார். கமண்டல துவாரத்தை ஏதோ அடைப்பதை அறிந்த வாமனன் ஒரு சிறிய நாணல் புல்வினை எடுத்து துவாரத்தின் வழியாக குத்த சுக்கராச்சாரியார் ஒரு கண்ணை இழந்தார். இழந்த கண்ணை மீண்டும் பெறவும் செய்த பிழையின் பாவம் போக்கவும் தான் சுக்கிரம் திருவெள்ளியங்குடியில் திருமாலை குறித்து தவம் இருந்து தனது கண்ணை மீண்டும் பெற்றார் என்பது திருவெள்ளியங்குடி ஸ்தல வரலாறாகும். அதை பிறகு பார்க்கலாம். மாவலி தாரை வார்த்து கொடுக்க தனது ஓரடியால் இந்த நில உலகம் முழுவதையும் அளந்து மற்றொரு அடியாக விண்ணுயிரை தூக்கி விண்ணுலகம் முழுவதையும் அளந்து திருவிக்கிரம அவதார கோலத்தில் நின்று தனது 3வது அடிக்கு இடம் என்றே கேட்டு நின்றார். வாமன வடிவத்தில் வந்தவர் நெடுதுயிர்ந்து திருவிக்கிரம அவதாரம் காட்டி நிற்பதை கண்ட மாவலி மனம் பதைத்து தன் நிலையுணர்ந்து மன்னிப்பு வேண்டி தங்களது 3வது திருவடிக்கு எனது சிரசே இடம் என்று சரணாகதி அடைந்தார். தமது திருவடியை மாவலியின் சிரசில் வைத்த மாத்திரத்தில் பாதாள உலகுக்கு சென்று சேர்ந்தான் மாவலி. தேவர்கள் பூமாரை பொழிய பக்தர்களும் ஞானிகளும் ஆனந்த பஜனம் பண்ண விண்ணுலகை நோக்கி திருவடி பிரம்மனின் சத்தியலோகம் வரை செல்ல இதை கண்ட பிரம்மன் அரிதான எம்பெருமானின் திருவடி பாக்கியம் தனக்கு கிட்டியது எண்ணி கமண்டல நீரால் பாத பூஜை செய்து அதனின்று தெரித்த நீர்த்துளிகளே கங்கையாக பெருகியது என்பர். இவ்விதம் ஒரே நேரத்தில் வாமன திருவிக்கிரம அவதாரம் எடுத்த திருக்கோல காட்சியை கேள்விப்பட்ட மிருகண்டு எனும் முனிவர் தாமும் இவ்விரு திருக்கோலங்களையும் ஒரு சேர காண வேண்டுமென்று எம்பெருமாளை குறித்து தவமிருந்ததாக ஐதீகம். அன்னபானமின்றி கடும் விரதம் மேற்கொண்ட இம்முனிவரின் தவத்தை மெச்சிய பிரம்மன் நீர்வாமன திருவிக்கிரம திருக்கோலத்தை காண வேண்டுமாயின் கிருஷ்ணபத்ரா நதிக்கரையில் கிருஷ்ண கஷேத்திரத்தில் கிருஷ்ணன் என்ற பெயரில் பகவான் கோயில் கொண்டுள்ள இடமே நீர்தவம் செய்வதற்கு உகந்த இடமாகும். எனவே அங்கு சென்று கடுந்தவம் புரிவதுடன் ஏழை எளியவர்களுக்கும் வரையாத அன்னதானம் செய்ய வேண்டுமென பணித்தார். அதன்படி பிருகுண்டு முனிவர் தமது துணைவியார் மித்ராபதியுடன் தென்புலத்து கிருஷ்ணக்ஷேத்திரத்தை அடைந்தார். பன்னெடுங்காலம் இவ்விதமே அன்னதானம் செய்து கடுந்தவம் ஆற்றி வருங்காலை ஒரு நாள் மகாவிஷ்ணு ஒரு வயோதிக பிராமண ரூபத்தில் வந்து அன்னம் கேட்க, அப்போது தானம் செய்ய அன்னம் கூட இல்லாத நிலைமையில் இருக்க தனது மனைவி மித்ராவதி அணுகிய பிருகுண்டு முனிவர் வந்திருக்கும் வேதிருக்கு உடனடியாக அன்னம் படைக்க ஏதாவது செய்ய வேண்டுமென கேட்க, கற்பிற் அப்பெண்மணி நாராயணன் நினைத்து பாத்திரத்தை கையில் எடுத்த மாத்திரத்தில் அதில் அன்னம் நிரம்பி விழுந்தது. அதை பெற்றுக்கொண்டு பெருமகிழ்வோடு முனிவர் வெளியே வர பகவான் அங்கு சங்கு சக்கரதாரியாக காட்சி தந்தார். வீழ்ந்து பணிந்து பிருகுண்ட முனிவர் வாமன திருவிக்கிரம அவதாரத்தை தமக்கு காட்டியருள வேண்டுமென அவ்வண்ணமே திருமால் பாலித்த திருத்தலம் இந்த திருக்கோவிலூர் ஆகும். திருவிக்கிரமன் என்பது ஒரு காலை தரையில் ஊன்றி ஒரு காலை விண்ணை நோக்கி தூக்கிய நிலை, கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். இப்பெருமான் விராட் புருஷனாக இடது கையில் சக்கரம் வலது கையில் சங்கம் கொண்டு நீருண்ட மேகம் போன்ற திருமேனியில் மார்பில் ஸ்ரீவத்சம், கண்டத்தில் கௌஸ்துபம், காதுகளில் மகாகுண்டலம், வைஜயந்தி வனமாலையுடன் தேஜோமயமாய் ஒளிரும் புன்னகையுடன் சுற்றியும் பிரகலாதன், மகாபலி, சுக்கராச்சாரியார்கள், தேவர்கள், யட்சர்கள், சித்தர்கள், கருட விக்னேசர், புடைசூர ஸ்ரீதேவி பூதேவி சமோதராய் எழுந்தருளியிருக்கிறார். பூங்கோவல் நாச்சியாருடனும் புஷ்பவல்லி நாச்சியாருடனும் திருநாமங்கள் பெற்ற
மகாலட்சுமியோடு இங்கே காட்சி தருகிறார். திருமால் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தபோது பூமியை அளந்த திருவடியை பூஜித்து பூமாதேவி பெருமையுற்றாள். விண்ணோக்கி சத்தியலோகம் சென்று திருவடியை பூஜித்து பிரம்மன் பெருமை பெற்றான். தனது கமண்டல நீரால் பிரம்மன் பூஜித்த திருவடியில் பட்டுச் சிதறிய நீர்த்துளிகளே கங்கை, கிருஷ்ணபத்ரா, சிலம்பாறு என்று புராணங்கள் புகழ்கின்றன. மூன்றாவது அடியால் மாவலியை பாதாளம் புகுத்தி அங்கும் பெருமாள் எழுந்தருளி காட்சி கொடுத்ததால் பாதாள லோகத்திற்கு அருள் பாலித்தார். அதே அவதாரத்தை இத்தலத்திற்கும் செய்து காட்டியதால் 3 உலகங்களாலும் புகழ்பெற்றதாக இஸ்தலம் விளங்குகிறது. இங்குதான் ஆழ்வார்கள் மூவரும் முதலாக பகவானை தூய தமிழ் பாக்களில் பாடி துடிக்க ஆரம்பித்தனர். அதுவே பின்னர் ஆழ்வார்களால் 4000 திவ்ய பிரபந்தமாக விரிந்தது. முதலாழ்வார்கள் மூவரும் பல ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு திருக்கோவிலூரை அடைந்தனர். இவர்களை ஒன்று சேர்க்க எண்ணிய பகவான் பெருமழையை பெய்விக்கச் செய்தார். முதலில் வந்த பொய்கையாழ்வார் பிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து இரவு தங்குவதற்கு இடமுன்றா என்று வினவினார். ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி இங்கு ஒருவர் படுக்கலாம் என்று கூறி சென்றார். சற்று நேரத்திலே அங்கு வந்து சேர்ந்த போதத்தாழ்வார் தமக்கும் தங்குவதற்கு இடம் உண்டோ என்று கேட்டார். அதற்கு அம்முனிவர் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் என கூறிய பொய்கையார் அவரை உள்ளே அழைத்து கொண்டார். சில வினாடிகளில் அவ்விடம் வந்து சேர்ந்த பேயாழ்வார் தாமும் தங்கவோ என்று கேட்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறி அவரையும் சேர்த்து கொள்ள இடம் நெருக்கடிக்குள்ளானது. முண்டிக்கொள்ள அப்பொழுது 4வதாக மேலும் ஒருவர் வந்து மூவரையும் நெருக்குவது போன்ற உணர்வு உண்டாக, இதென்ன விந்தை, மூவரும் எம்பெருமானை ஒருங்கே நிற்க உடனே பேரொளியாய் தோன்றிய எம்பெருமான் தம் திருமேனியை மூவருக்கும் காட்டி அருள் புரிந்தார். வையம் தகலியா என்று பொய்கையாரும் அன்பே தகலியா என்று பூதத்தாழ்வாரும் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பேயாழ்வாரும் மங்களாசாசனங்களை இத்தலத்திலே பாடியுள்ளனர். முதலில் ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசம் இதுதான். இங்கு ஆழ்வார்கள் மூவரும் பெருமாளை அனுபவித்ததை ஸ்ரீமன் நெகமாந்த தேசிகன் இப்படி வர்ணிக்கிறார். 3 ஆழ்வார்களாகிய கரும்பாலையில் 3 உருளைகள் கரும்பை பிழ்வதைப் போல தீங்கருமான எம்பெருமானை நெருக்கி அவருடைய திருக்குணங்களாகிய ரசத்தை பெறுகிறார்கள். இத்தலத்தில் கிருஷ்ணன் மகிழ்ந்துருவதை எண்ணி துர்க்கை விந்திய மலையிலிருந்து புறப்பட்டு தானும் இவ்விடத்தே கோயில் கொண்டாள். துர்க்கைக்கு இங்கே கோயிலும் வழிபாடுகளும் உண்டு. இது மற்றந்த திவ்ய தேசத்திற்கும் இல்லாத சிறப்பம்சமாகும். திருமங்கையாழ்வார் இந்த துர்க்கையை விந்தம் மீவிடே கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டகடி பொழில் என்று புகழ்கிறார். கிருஷ்ணாரண்யத்திலும் ஸ்ரீமுஷ்ணத்திலும் நான் பக்தர்களுடனே சஞ்சரித்து கொண்டே இருக்கிறேன் என்று பகவானால் திருவாய் மலர்ந்தள்ளப்பட்ட இத்திவ்ய தேசத்தை முதல் ஆழ்வார்கள் மூவரும் திருமங்கையாழ்வாரும் பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்துள்ளனர். மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்துள்ளார். சுவாமி தேசிகரால் இயற்றப்பட்ட தேகலிஸ்துதி இப்பெருமாளுக்கு அளிக்கப்பட்ட பக்திரசம் நிரம்பிய பாமாலையாகும். பரசுராமர் இங்கு தவம் செய்தார் என புராணங்கள் கூறுகிறது. அகத்தியரும் இங்கே தவமின்றார் என தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. முற்கால பல்லவ மன்னர்களாலும் கிருஷ்ணதேவராயலாரும் இங்கு திருப்பணிகள் செய்யப்பட்ட ஸ்தலம். இங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை பிரம்மனிடம் கொடிய வரங்களை பெற்று பாதாள கேது என்னும் அரக்கன் துன்புறுத்தியதாகவும், முனிவர்கள் வேண்டப்பட்ட நிலையில் குசத்வராஜன் என்னும் மன்னனால் ஆகாயத்திலிருந்து திருமாலால் அனுப்பப்பட்ட குதிரையில் ஏறி அவ்வரக்கர்களை கொன்று தானும் மோட்சம் வென்றார் என பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. கிருஷ்ணபத்ரா நதிதான் இங்கு ஓடும் பெண்ணையாறாகும். வெண்ணெய் உருகும் முன் பெண்ணை உருகும் என்று சிறப்பிக்கப்பட்ட நதியாகும் இந்த நதி.
பிரம்ம புராணத்தின் பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாக இது குறிக்கப்படுகிறது. பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்கள் திருக்கோயிலுள் 2, திருக்கலிதம் 4, திருக்கண்ணமங்கை என்று ஒன்று. இந்த ஸ்தலம் தான் திவ்ய பிரபந்தத்திற்கு விளைநிலமாகும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் எவ்வளவு பிரபந்தங்கள் இருக்கிறதோ அந்த 4000 பிரபந்தங்களுக்கும் விளைநிலம், அதாவது ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த ஸ்தலம் என்று கூறினால் அது மிகையாகாது. உலகில் முக்கியமாக ஒரு ஜீவன் மிக முக்கியமாக அறிய வேண்டிய ரகசியங்களான திருமந்திரம், துவயம், சர்மத் லோகதார்த்தம் முதலியவைகளை 3 பிரபந்தங்களாக முதல் 3 ஆழ்வார்கள் இங்கு வெளியிட்டமையால் இத்தலம் ஜீவாத்மாக்கள் கடைத்தேற வித்திட்ட விளைநிலமாகும். ஆழ்வார்களின் மங்களாசாசனத்திற்கு அடிகோலிய ஸ்தலமாகும். திருவிளக்கு ஏற்றல் வியாஜத்தாலே பொய்கையாழ்வார் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் ஒன்றாய் கூட்டி திரித்து திருவிளக்கு ஏற்றினார் என்பர் இத்தலத்து ஜீயர் சுவாமிகள். இடைகழியில் ஆழ்வார்கட்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தால் இத்தல பெருமாளுக்கு இடைகழி ஆயன் என்ற பெயரும் உண்டு. நடுநாட்டின் முதல் ஸ்தலமாகினும் விண்ணுலகிற்கும் பாதாள லோகத்திற்கும் நடுவுபட்டு நின்றமையால் நடுநாட்டான் என்னும் பெயர் வந்தது என்பார்கள். இப்பெருமாளை ஆரானும் கற்பிப்பார் நாயகரே, தானவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோயிலூர என்று திருமங்கையாழ்வார் தமது திருமடலில் இப்பெருமானின் சிறப்பினை எடுத்து உரைக்கிறார். இவ்வளவு பெருமைகள் இந்த திருக்கோயிலூருக்கு எப்பொழுதுமே உண்டு மெய்யன்பர்களே. இங்கே பார்த்தீர்களானால் மூலவர் திருவிக்கிரமர், தாயார் பூங்கோவல் நாச்சியார், உற்சவராக கருதப்படுவர் கோபாலன், ஆயனர், தேகலேசர் என்று போற்றப்படுகிறது. இங்கே நின்ற கோலத்திலே கிழக்கு திசை நோக்கி ஸ்ரீகர விமானத்தின் கீழ் பெருமாள் அருள்பாலிக்கிறார். கிருஷ்ண தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பெண்ணையாறு என்று இந்த ஆலயத்திற்கு 3 தீர்த்தங்கள் உள்ளன. பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார் என்ற மூவரும் மங்களாசாசனம் செய்த ஒரே ஸ்தலமாக இது பார்க்கப்படுகிறது. நாம் இப்பெருமாளை ஸ்ரீ பூங்கோவல் நாச்சியார் சமேத ஸ்ரீ திரிவிக்ரமாய நமக என்ற நாமாவளியை சொல்லி நாம் பூஜிக்கலாம். அன்பிக மெய்யன்பர்களே, சமயம் உங்களுக்கு வாய்த்தால் பெருமாளுக்கு 1000 இடங்கள், 1000 திருக்கோயில்கள் உள்ளன. ஆனால் இந்த ஊரிலே மிகப்பெரிய விசேஷமானது என்னவென்றால், வேறெங்கும் சிவனுக்கு அட்ட வீரட்டானங்கள் கோயில் என்று உள்ளது. அதில் மிகச் சிறப்பானதாக கருதப்படுவது திருக்கோயிலூர் கோயில். இதே ஊரிலேயே இந்த திருவிக்கிரம வாமன அவதாரத்தின் மூலமும் பெருமாளும் எழுந்தருளியுள்ளார். இந்த சிறப்பு வேறெந்த ஊருக்கும் இல்லை. அதனால் தங்களால் முடிந்தால் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த திருக்கோவிலூர் தலத்திற்கு சென்று விஷ்ணுவையும், அங்கே மற்றொரு மிகப்பெரிய கோயிலாக விளங்குவது சிவபெருமான் ஸ்தலம்,
அங்கே சென்று ஒரு சேர தரிசித்து வந்தால் வாழ்வில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் என்பது ஐதீகம். மீண்டும் நாளை வேறொரு சன்னதியின் தலவரலாற்றின் மூலம் அந்த நாளை தொடக்குவோம். இனிய வணக்கம் மெய்யன்பர்களே. இன்பத் தமிழ்ச் சோலைக்கும் இனிய தமிழ் பக்தர்களுக்கும் திருமாலின் திருவடி தொடங்கி இன்றைய நாளை இனிதே தொடங்குவோம் மெய்யன்பர்களே. நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைந்த பண்பாலா, வாயில் கடைகழியா உள்புக காமர் பூங்கோவில் இடைகழியே பற்றியினி என்று பொய்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோவலூர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ளது. கடலூர் மற்றும் விழுப்புரத்திலிருந்தும் காட்பாடி ரயில் பாதையில் திருக்கோயிலூர் ஒரு ரயில் நிலையமாகும். திருச்சியிலிருந்து வேலூர் செல்லும் பேருந்துகள் இவ்வூர் வழியாக செல்கின்றன. பாத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் இவ்விரண்டும் இத்தலம் பற்றி விவரித்து பேசுகிறது. பகவான் தனது வாமன அவதாரத்தை தம்மை குறித்து தவமிருந்த முனிவர்க்காக இத்தலத்தில் மீண்டும் ஒருமுறை வாமன அவதாரத்தை காட்டி கொடுத்ததாக ஐதீகம். பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்றாகும். வாமன திரிவிக்ரம அவதார ஸ்தலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணன் கோயில் என்றே வடமொழி நூல்கள் குறிக்கின்றன. ஆழ்வார்கள் முதலாக பாடப்பட்ட திவ்ய தேசம் இதுதான். பெருமாள் வாமன அவதாரம் எடுக்கும் முன்பே கிருஷ்ண கோவில் என்று பிரதானமாக வழங்கப்பட்ட இத்தலத்தின் தொன்மை பல சதுர்யுகங்களுக்கு முந்தியதாகும். கோபாலம் என்னும் சொல்லி கோபாலன் என தெரிந்தது. அந்த ஆயனான கோபாலன் எழுந்தருளியுள்ள ஸ்தலமே திருக்கோவலூர் ஆயிற்று. தட்சிண பினாகினி எனப்படும் தென்பண்ணை ஆற்றின் கரையிலே இத்தலம் அமைந்துள்ளது. மகா ஞானிகளும் நாரதரும் கிண்ணறர்களும் இந்த கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் தவம் செய்தனரென்றும் தானும் இந்த க்ஷேத்திரத்தில் தவமியற்றியதாக கூறிய பிரம்மன் மார்க்கண்டேயரின் தந்தையான பிருகண்டு முனிவர் எம்பெருமானின் வாமன அவதாரத்தை காண விரும்பி தவமாற்றிய ஸ்தலம் இதுதான் என்று பாத்ம புராணத்தில் 8 அத்தியாயங்கள் பாத்ம புராணங்களில் 8 அத்தியாயங்களில் பிரம்மன் கூறியதாக இத்தல வரலாறு பேசப்படுகிறது. முன்னொரு காலத்தில் மகாபலி என்னும் மன்னன் ஒருவன் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி புரிந்து வந்தான். இருப்பினும் இம்மன்னன் தேவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு தொடர்ந்து இன்னல்களை விளைத்து வந்தான். அசுரர்களின் குருவான சுக்கிர பகவான் இம்மன்னனுக்கு குருவாக இருந்து இம்மன்னனுக்கு சர்வசக்திகளையும் அளித்து தேவர்களை துன்புறுத்தவும் தூண்டி வந்தான். இந்த காலகட்டத்தில் புத்திர பேரில்லாத ரிஷி தம்பதியரான
காசியபர், அதித்தி ஆகிய இருவரும் திருமால் குறித்து புத்திரகோமாஷ்டி யாகம் செய்து வந்தனர். இந்நிலையில்